la. Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. அக்டோபர் 2 மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, ₹50 கேஷ்பேக் பெறுங்க. முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரேலை காப்பாற்றக்கூடிய கடவுளாக இருப்பது அமெரிக்கா கூட இல்லை, அயன்டோம் தான். அயன்டோம் டெக்னாலஜி மட்டும் இஸ்ரேல்கிட்ட இல்லை அப்படின்னா இந்நேரம் இஸ்ரேல் வந்து சின்ன பின்னமாக இருக்கும். லெபனான் விவகாரங்களை பார்க்கக்கூடிய தளபதியை எய்ம் பண்ணி போட்டாங்க. இதில் தான் ஈரான் டென்ஷன் ஆகி நேற்று வந்து குண்டு மலையை பொழிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1200 சில்லற ராக்கெட்டுகளை ஏவி இருக்கு. வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மிசைல் அனுப்புகிறாங்க. அது வேணே அடித்து இவன் உடச்சிருவான்னு தெரிஞ்சு தான் அனுப்புகிறாங்க. அப்போ முன்னாடி போகிறத பூரா அயன்டோம் அடித்து அயன்டோமே காலி ஆயிடுது. காலி ஆனதுக்கப்புறம் பேலஸ்டிக் மிசைல் அடிக்கும். அதுதான் வந்து இப்போ போய் ஒரு கிட்டத்தட்ட பேலஸ்டிக் மிசைலும் சரி அதர் மிசைல்ஸும் சரி கிட்டத்தட்ட 150 மிசைல்ஸு கரெக்டாக இலக்கை தாக்கியிருக்கு. தரை சண்டை வந்துச்சுன்னா ஈரான் ஒரு வாரத்தில் வந்து இஸ்ரேலை நாசப்படுத்திடும். தரை வழியில் நீங்கள் ஹிஸ்புல்லாட்ட மோதினீங்கன்னா ஹிஸ்புல்லா அடிச்சு காலி பண்ணிட்டு. இவனை விட மன ரீதியாக ஸ்ட்ராங்கானவன், எதையும் சந்திக்கக்கூடிய உயிரை கொடுப்பதற்காக வரக்கூடிய ஆள் தான் ஹிஸ்புல்லா. தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அயன்டோம் தடுத்துருன்னு எப்பயுமே பேசாமல் இருந்தாங்க. உள்ளே போய் விழுந்து அலற விட்டு அவங்க ஆர்ப்பாட்டத்தை அடித்து சாவடி அடித்த உடனே ஐயோ விழுந்துச்சுன்னு காத்த உடனே தூங்கிட்டு இருந்த பைடனை எழுப்பி விட்டுருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். ஈரான் வந்து இஸ்ரேல் மீது நேரடியான தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று ஆயிரக்கணக்கான மிசைல் வந்து அட்டாக் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அயன்டோம் டெக்னாலஜி வந்து எல்லாம் தடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 மிசைல் வந்து அட்டாக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. சொல்லுங்கள் சார், அயன்டோம் டெக்னாலஜி வந்து தகர்க்கப்பட்டது, இதனால் வந்து ஈரான் வந்து எதிர்பாராத தாக்குதல்னு சொல்கிறாங்க. இல்லை, இது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரில் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே அப்டேட் போட்டிருக்கோம். இதில் முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரேலை காப்பாற்றக்கூடிய கடவுளாக இருப்பது அமெரிக்கா கூட இல்லை, அயன்டோம் தான். அயன்டோம் டெக்னாலஜி மட்டும் இஸ்ரேல்கிட்ட இல்லை அப்படின்னா இந்நேரம் இஸ்ரேல் வந்து சின்ன பின்னமாயிரும். இப்போ உள்ள ஈரான்கிட்ட இருக்க மிசைல் அதெல்லாம் பொறுத்து இது ஒரு பக்கம். கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து ஈரான் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த அதிபர் சாக வரைக்கும், ஹெலிகாப்டர் விபத்தில் சாக வரைக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு தீவிரமான போராக இதை கொண்டு போயிட்டு இருந்தார். அதே போல் ஹனியாவோட நல்ல ஒரு நட்பு இருந்தது, ஹமாஸ் தலைவரோட. அதே மாதிரி ஹிஸ்புல்லாவை அருமையாக டீல் பண்ணிவிட்டு, ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுக்கு மேலே வந்து லெபனான் இருக்குது, ரைட் சைடில் வந்து ஜோர்டான் இருக்குது, கீழே ஈஜிப்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து சிரியா இருக்குது. சிரியாவில் ஒரு பகுதி வந்து ரஷ்யன் படைகள் துருப்புகள் அங்கே இருக்குது, இன்னொரு பகுதியில் அமெரிக்க துருப்பு இருக்குது. இவனும் இருக்கான், யார், இஸ்ரேல் இருக்கான், கோலன் ஹைட்ஸ் பகுதியில். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் வந்து மேலே போனீங்கன்னா லெபனான் இருக்குது. லெபனானுக்கு வந்து இஸ்ரேல் ஆகவே ஆகாது. லெபனானில் தான் தாக்குதல் நடந்துருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது. ஈஜிப்ட் வந்து இஸ்ரேலோட அடிமை, ஜோர்டான் வந்து இஸ்ரேலோட அடிமை. இப்போ ஈரான்லேருந்து வந்தீங்கன்னா ஜோர்டானை கிராஸ் பண்ணி தான் தரைப்படையை மூவ் பண்ண முடியும். பக்கத்து நாட்டிலேருந்து தானே மூவ் பண்ண முடியும். அப்போ தரைப்படைன்றது வந்து உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஜோர்டான் வந்து அவனோட அடிமையாக இருக்கான். அப்போ வான்வெளி தாக்குதல் மற்றும் கப்பல் படையை வச்சு தாக்குதல் பண்ண முடியாது. ஏன்னா ரெட்சி வழியாக போகலாம். ரெட்சி வழியாக போய் அட்டாக் பண்ணால் ரெட்சியில் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் அங்கே நிறுத்தி வச்சுருக்கான், பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் நிறுத்தி வச்சுருக்கான், ஆஸ்திரேலியா போர்க்கப்பல் நிற்கிது. அதாவது மறைமுகமாக G7 ஆட்கள் ஃபுல்லாகவே அங்கே இருக்கான், உள்ளுக்குள்ளே போகிறான் வர்றான். ஹவுதிஸ் அங்கே அட்டாக் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஈரான்லேருந்து கப்பல், இப்போ ஈரானில் கப்பல் படையெல்லாம் ஒன்றும் இதாக இல்லை, அதை கொண்டு போய் இங்கே சுற்றி போய் வாய்க்கால் வழியாக போய் அடிக்கிறதுன்ட்டு சாத்தியம் இல்லை. அப்போ ஒரே வழி என்னென்னா, இதை தான் இஸ்ரேல் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணுறான். நம்மளை எதிரிகள் வந்து தாக்கணும், அது சவுதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வான்வெளி தாக்குதல் தான் பெருசாக பண்ண முடியுமே தவிர மித்த கப்பல் படை தாக்குதல்லாம் பண்ண முடியாது. அப்படின்றத பண்ணி தான் வான் படையை வந்து அவன் வந்து டைட் பண்ணுறான். இதை முதல்ல அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம நாட்டுக்குள்ளே எவனும் தாக்குதல் பண்ணிட முடியாமல் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான். அதுதான் கண்டுபிடிப்பு தான் அயன்டோம். அயன்டோம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட சேட்டலைட்டு இதோட லிங்க் ஆனது அது இருக்கும், ஒரு மெஷின் அது. ஏன்னா அது என்ன பண்ணுன்னா, உங்கள் வான்வெளியில் அனுமதி இல்லாமல் லோ ரேஞ்சில் பறக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும்
அதை டக்குன்னு பிடிச்சிரும், வானத்திலே பிடிச்சி. இது இங்கேருந்து அடுத்து வந்து ஒரு இது செல்ஃபோனில் கூட அதை பண்ணலாம். கவுண்டர் மிசைல் அனுப்பும் அதை அழிக்கிறதுக்கு. கவுண்டர் மிசைல் இப்போ ஒன்று வருது, இந்த ஹைட்டில் வந்துகிட்டு இருக்கு, ஒன்று ஒரு மிசைல் மாதிரி தெரியுது, அது ஃப்ளைட்டு கிடையாது. அவன் ஒரு அளவு வச்சுருப்பான். இப்போ ஒரு ஃப்ளைட்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கும். ஒரு 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 150 மீட்டர்ஸ் 200 300 மீட்டர்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் ஏவுகணை அவ்வளோ பெருசு இருக்காது. ஒரு 50 அடி 100 அடி தான் இருக்கும். அது மீட்டர் கணக்கில் இருக்கும். அப்போ அது எல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி அதெல்லாம் வந்து எல்லாமே ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ ஏவுகணைகள் வந்ததுன்னா அவன் ஏர் ஸ்பேஸில் எவன் ஏவுகணை விட்டாலும் சரி, இது போய் அதை அடித்து உடச்சிடும். பாலஸ்டிக் மிசைல்லையும் நவீன டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய சில மிசைல்ஸு அது வந்து சைனாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள்லாம் அதில் நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. இப்போ ரஷ்யாட்ட இருக்குது. அது வந்து என்னென்னா இதே ரேடார்லேருந்தே மறைஞ்சு போகும். ஐண்டோம்ன்றது ஒரு ரேடார் தான். அதுவும் பார்த்துட்டு அது சொல்லிடும், அப்பா வருதுன்னொடனே அடுத்த ராக்கெட் போய் அதை அடிக்கும். அது எல்லாமே மெஷினே செஞ்சு முடிச்சிடும். ஸோ இதுதான் இன்றைக்கி இஸ்ரேலை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம போன வாரம் போட்டிருந்த வீடியோவில் கூட என்ன சொல்லியிருந்தோன்னா, இஸ்ரேலோட டெக்னாலஜியை உடைக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்காத வரைக்கும் ஈரானால் ஜெயிக்க முடியாது, ஹிஸ்புல்லானால் ஜெயிக்க முடியாது. சின்ன சின்ன தாக்குதல்களை நடத்தலாமே தவிர எதுவுமே பண்ண முடியாது. பேஜர்லாம் வெடிக்க வச்சாங்க. ஆமாம், அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவன் டெக்னாலஜியை முறியடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜியை ஈரான் கொண்டு வந்தால் மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். உலகத்தின் மிகப்பெரிய கொடூரங்கள்லாம் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டே இருக்கான். கேட்பார் இல்லை, எல்லாருமே அது என்ன இப்படி அநியாயம் பண்ணுறான், இவனை எவனுமே கேட்க முடியாதா, எவனுமே உதவி செய்ய மாட்டானா அப்படின்றது தான் சராசரி மக்களுடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் ஜியோ பாலிடிக்ஸோட கதை வேறு. நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து அவர்களுக்குள்ளேயே 1000 பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளுக்குள்ளே சண்டை இருக்குது. நீங்கள் ஹவுதீஸை வந்து சவுதிக்கு ஆகாது, சவுதியும் ஹவுதீஸும் தான் நீண்ட காலமாக மோதிட்டு இருந்தாங்க. இவங்க சன்னி முஸ்லீமு, ஷியா முஸ்லீமு. ஸோ இதில் வந்து ஹவுதீஸை வந்து இப்போ இஸ்ரேல் போட்டு அடித்தா முந்தா நாள் சவுதி மன்னர் என்ன சொன்னால், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்றாரு. ஏன்னா இவங்க அழியட்டும், முஸ்லீம்களாக இருந்தாலும் அவன் ரெண்டு சண்டை போட்டு என்னமோ ஆகட்டும்ன்ற மாதிரியான மனப்போக்கு இருக்குது. இப்படி பல்வேறு ஜியோ பாலிடிக்ஸில் பல்வேறு சூழல் இருக்கும்போது முதல் முறையாக இந்த ஒரு வருட போரில் ஈரானில் இப்போ ஒருவேளை பழைய தளபதிகள் இருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கலாம், டெக்னாலஜியில் அப்டேட் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் எல்லாமே செத்துட்டாங்க. யார்? ஈரானுடைய தலைமை தளபதியிலேருந்து ஹமாஸோட தலைமை தளபதி காலி, ஹெஸ்புல்லாவோட தலைமை தளபதி காலி, 2வது நிலையில் இருந்தவர் காலி, 3வது நிலையில் இருந்தவர் காலி, எல்லாத்தையும் கொண்டு விட்டாங்க. இப்போ என்னென்னா அடுத்து ஃப்ரெஷ்ஷான இளைஞர்கள் தான் உள்ளே வருவாங்க. அப்போ நீங்கள் பழைய ஆள் இருந்தால் தான் சக்தின்லாம் சொல்ல முடியாது. இப்போ இவர்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணி இந்த போரை வெற்றிகரமாக கொண்டு வரலான்ற வகையில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கோஆர்டினேஷன்லாம் பண்ணுறாங்க. இந்த ஒரு வாரமாக என்னென்னா, போன வாரத்தில் ஹிஸ்புல்லாவுடைய எல்லா தளபதியும் இவங்க பிளான் பண்ணி அவங்க ஆட்களே உளவாளிகளாக பயன்படுத்தி ஆள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டாங்க. இதில் ஹிஸ்புல்லா பயங்கர கொந்தளிப்பில் இருந்தது. ஆனால் ஹிஸ்புல்லாட்ட இருக்கிறது ராக்கெட், சின்ன சின்ன ராக்கெட் தான். ஒரு 100 கிலோமீட்டரு, 50 கிலோமீட்டரு, 20 கிலோமீட்டரு, 10 கிலோமீட்டரு ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ். அவன் என்ன பண்ணிட்டான்னா, இஸ்ரேலில் இந்த வடக்கு எல்லை இருக்குல்ல, இஸ்ரேலோட வடக்கும் லெபனானோட சவுத்தும் ஒன்று தெற்கும். அப்போ என்ன பண்ணால் வடக்கில் இருக்க மக்களை பூரா காலி பண்ண சொல்லி அங்கே ஆள் இல்லாத இடமாக்கிட்டான். ஒரு 25-30 கிலோமீட்டருக்கு மக்கள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. போயிட்டு சாயந்தரமானால் வண்டி ஏறி ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்துடுவாங்க, 50 கிலோமீட்டர் தாண்டி வந்துடுவாங்க. அப்போ அந்த 50 கிலோமீட்டர் ஃப்ரீ பண்ணிட்டான். நீ சின்ன ராக்கெட்டை வச்சு அடித்தாலும் வயல்வெளியில் தான் விழுகும், தண்ணிக்குள்ளே ஏரிக்குள்ளே விழுகுன்ற மாதிரி. ஸோ அதுலேயும் வந்து லெபனானில் ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்படி இருக்கும்போது தளபதிகள் கொல்லப்பட்டோன்னே ஈரான் டென்ஷன் ஆகிடுச்சு. எதுக்கு ஈரான் டென்ஷன் ஆகுன்னா, ஈரானோட வந்து ஹமாஸ் தலைவர் வந்து ஈரானில் வச்சு தான். ஹமாஸ் தலைவர் இல்லை, இப்போ முந்தா நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஈரானுடைய லெபனான் தளபதி, லெபனான் விவகாரங்களை பார்க்கக்கூடிய தளபதியை எய்ம் பண்ணி போட்டாங்க. இதில் தான் ஈரான் டென்ஷன் ஆகி நேற்று வந்து குண்டு மலையை பொழிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1200 சில்லற ராக்கெட்டுகளை ஏவி இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு கணக்கு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய, இப்போ அமெரிக்கா சொல்லக்கூடிய கணக்கு 200 ராக்கெட் வந்து தான் உள்ளே விழுந்திருக்கு. அப்போ எவ்வளவு? 20% ராக்கெட் தான் விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 20% இல்லை, 15% ராக்கெட் தான் விழுந்திருக்குன்னு அவன் சொல்கிறான், அமெரிக்கன். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறான், கிட்டத்தட்ட 400 ராக்கெட்டுகள் உள்ளே விழுந்திருக்கு. அந்த 400 ராக்கெட்டில் இம்பாக்ட் ஏற்படுத்தினது ஒரு 100 ராக்கெட்ஸ் தான். ஏன்னா ஒரு ஏர்பேஸ் ஃபுல்லாக காலியாக இருக்குது. F-35 அந்த போர் விமானங்கள் ஃபுல்லாக இஸ்ரேலோடது வந்து தகர்க்கப்பட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான புகைப்படங்கள்லாம் இன்னும் வெளியில் வரல. அது வந்து ஏர்பேஸில் அடிச்சிருக்கு, அதுன்றது வேறு விஷயம். அது போக ஊருக்குள்ளேயும் டெல் அவீவ் சிட்டிக்குள்ளேயும் சரியான அடி விழுந்திருக்கு. பல்வேறு கட்டிடங்கள் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. ஆனால் இதை பற்றி எத்தனை பேர் சேர்த்தாங்க என்னன்றதை இஸ்ரேல் வந்து ஏதோ ஒரு கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாதுன்ற மாதிரி இருக்கான். அதனால் மரண அடி வாங்கியிருக்கான் நேற்று ஒரு நாள் நைட்டில் மட்டும். இதில் உண்மையிலே இஸ்ரேலில் ஈரானில் புதிய தளபதி ஒருத்தர் உருவாயிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா பழைய தளபதிகள் வந்து எல்லாமே ஃபெயிலியர், அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாதுன்னு. ஏன்னா அவர்கள்லாம் உழைச்சிருக்காங்க. 40 வருஷமாக இஸ்ரேலில் எடுத்து போராடிக்கான், எல்லாம் அவுடேட்டட் ஆகிட்டாங்க போல். அதுபோக உளவாளிகள் போட்டு
இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ எடுத்திருக்க தளபதி இப்போ அவரை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க அவர் ஃபோட்டோவை வச்சு. ஸோ அந்த அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் ஒரு ஒரு 1000 ஏவுகணைகள் போச்சுன்னா பாதுகாக்கிற அளவுக்கு அயன் டோம் இருக்கு. எதிரி ஏவுகணைகள் வேணும்ல, அயன் டோம் வேலை செஞ்சாலும் கண்டுபிடிச்சாலும் அதை எடுத்து அழிக்கிறதுக்கு 1000 இருக்கா அப்படின்னோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு புது டெக்னிக். ஹிஸ்புல்லா வச்சு சின்ன சின்ன ஏவுகணைகளை ராக்கெட்டுகளை அடிக்கிறது. அதுக்கு அயன் டோம் அவங்க யூஸ் அயன் பண்ணுவாங்க. பண்ண யூஸ் பண்ணி ஒரு 300 400ன்னு காலி ஆயிரும். இப்படியே இந்த 10 நாளில் பண்ணிட்டு சின்ன சின்னதாக போட்டு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்லன்னு போட்டு ஒரே நேரத்தில் 1000க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவும். அது ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்ன்றாங்க. அதையும் கலந்து எல்லாமே ஹைப்பர்சோனிக்கில் அதில் பல லட்சம் கோடி ஆகும். அதாவது மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1000கணக்கான மிசைல் அனுப்புகிறாங்க. அது வேணுன்னே அடித்து இவன் உடச்சிருவான்றது தெரிஞ்சு தான் அனுப்புகிறாங்க. அப்போ முன்னாடி போகிறத பூரா அயன் டோம் அடித்து அயன் டோமே காலி ஆயிடுது. காலி ஆனதுக்கப்புறம் பேலஸ்டிக் மிசைல் அடிக்கிறாங்க. அதுதான் வந்து இப்போ போய் ஒரு கிட்டத்தட்ட பேலஸ்டிக் மிசைலும் சரி அதர் மிசைல்ஸும் சரி கிட்டத்தட்ட 150 மிசைல்ஸு கரெக்டாக இலக்கை தாக்கியிருக்கு. இதுதான் வெற்றி. 90% துல்லியமான தாக்கல்னு ஈரான் அந்த டிஃபென்ஸ் மிலிட்ரியை வந்து அவங்க எக்ஸ் வலைதளத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதாவது என்னன்னா, முன்னாடி சின்ன சின்ன ஏவுகணைகளை சர மாதிரி ஏவுறது 100கணக்கில் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அயன் டோம் மண்டை குழம்பு போயிடும். குழம்பு அது வந்து சருன்னு ஒருத்தருக்காக அனுப்பிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அது காலி ஆயிரும்ல ஒரு கட்டத்தில். ஒரு 1000 தான் இருக்குன்னா ஒரு 400 காலி ஆயிரும், மீதி 600 தான் இருக்கும். அதுக்கு வந்து திருப்பி மீண்டும் வந்து சின்ன ஏவுகணைகளை ஏவி அந்த 600ஐயும் காலி பண்ணிட்டு அப்புறம் பேலஸ்டிக் அடிச்சிருக்காங்க. இது அருமையான ஒரு திட்டம், புதிய திட்டம். இது வந்து எவ்வளோ நாளில் ஈரானில் இந்த திட்டம் போட்டாங்கன்னு தெரியல. அடித்ததில் வந்து இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னென்னா டெக்னாலஜிகளை அவன் யோசிக்கிறத விட இது வந்து கத்தி சண்டையோ கை சண்டையோ கிடையாது. தரை சண்டை வந்துச்சுன்னா ஈரான் ஒரு வாரத்தில் வந்து இஸ்ரேலை நாசப்படுத்திடுவான். ஏன்னா வீர தீரமாக போராடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு ஈரானில் ஆள் இருக்குது. இஸ்ரேல்காரன் அப்படி கிடையாது. ஹமாஸ்ட்டை வாங்கின அடியில் கத்தி கதறி பாதி பேர் மெண்டல் ஆகி அனாத ஆசிரமத்தில் சேர்ற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு மன ரீதியான தைரியம் படைத்தவர்கள் கிடையாது இஸ்ரேலியர். ஹிஸ்புல்லா மேல வந்து தரைவழி தாக்குதலும் துவங்கிக்கிறதா சொல்றாங்க. துவங்கினா உள்ள பூந்து அடி சாவடி வாங்க போறாங்க. தரைவழியில வந்து இஸ்ரேல் டெக்னாலஜி வைஸ் இஸ்ரேல் ஓகே. தரைவழியில நீங்க ஹிஸ்புல்லாட்ட மோதினீங்கன்னா ஹிஸ்புல்லா அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடும். இவனை விட மன ரீதியா ஸ்ட்ராங்கானவன், எதையும் சந்திக்கக்கூடிய உயிரை கொடுப்பதற்காக வரக்கூடிய ஆள் தான் ஹிஸ்புல்லா. இவங்க வந்து சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன், புரியுதா வந்து. இவனும் வந்து உணர்வுபூர்வமானவர்கள் இருப்பாங்க, சம்பளத்துக்கு வருவான். அப்போ சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனுக்கும் உணர்வுபூர்வமாக சண்டை போடுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வகையில் தரை போர்னு ஆரம்பித்தா ஹிஸ்புல்லா சான்ஸே கிடையாது, வச்சு சாவடி அடிச்சிருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி ஈரானோட தரை போரில் இஸ்ரேல் மோதுச்சு அப்படின்னா இஸ்ரேல் ஜெயிக்காது. அப்படி மோத வேண்டிய அவசியம் இல்லை. இவன் வந்து அதனால தான் வான்வெளியை ஏசி ரூம்குள்ளே உட்காந்துட்டு அடிக்கிறது ஒருத்தனை. அந்த டெக்னாலஜிக்கு அவன் போயிட்டான். அது ஈரானில் இல்லை அப்படின்றதுனால, ஈரான்கிட்ட தடுப்பு இல்லைன்றதுனால இந்த மாதிரியான ஒரு சூழல் போயிட்டுருக்கு. ஈரான் அதே மாதிரி சொல்லியிருக்கு, நீ வந்து திருப்பி இது வந்து நீ ஏற்கனவே அடித்தது தான் இது பழிக்கு பழி, திருப்பி இதுக்கு நீ பழிக்கு பழி வாங்கினேன்னா திருப்பி நாங்கள் இறங்குவோம் வந்து அப்படின்னு சொல்லலாம். அது சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இராணுவ இலக்கை நோக்கி தான் ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து சில இது தவறி எழுந்திருக்கலாம் முடிஞ்சு அவங்களுடைய முக்கிய குறி வந்து இராணுவ தளங்கள் தான். நம்ம இராணுவ தளங்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அது போரில் எல்லாம் இருக்கு. நேற்று ஒரு எக்ஸ்வாலிதத்தில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு சார். மொசாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மிசைல் விழுந்து பள்ளம் ஏற்படுத்துகிற மாதிரி ஈரானுடைய மிலிட்ரி அந்த அவங்க எக்ஸ்வாலிதத்தில் வந்து அதை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் இவங்களோட முக்கியமான குறிகள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இராணுவ தளங்கள் கட்டிடங்கள் இது மேலே தான். இந்நிலையில் அவங்களும் சொல்லியிருக்காங்கன்னா விங் ஆஃப் ஜியான் அப்படின்ற அந்த பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் பிரதமர் பயணிக்கக்கூடிய விமானம் இஸ்ரேலுக்குள்ளே இல்லை, அவர் வெளியே தப்பிச்சு போயிட்டாரு, அவுட் ஆஃப் த கேம் நவுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, நெதன்யாகு வந்து என்னென்னா அவங்க எவ்வளோ பெரிய காமெடியன்னா ஐநாவில் போய் கைத்தட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டு போயிருக்காங்க. 2024 முதல் முறையாக நெதன்யாகு இந்த போருக்கு அப்புறமே நெதன்யாகு தான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அவங்களோட தூதரை ஐநா தூதர் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நெதன்யாகு போய் பேச கைத்தட்டினாங்க. இந்த ரசிகர் மன்றத்திலாம் காசு கொடுத்து ஆளை கூப்பிட்டு வரேன், விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்குன்னே தெரியாது இல்லை. அந்த மாதிரி ஐநாவில் நெதன்யாகு பேச என்னமோ ஒரு சாதனையாளர் மாதிரியும் பெருசாக ஒரு கிளிஸ்டாருன்ற மாதிரி அவர் பேச கேலரியில் ஆளை உட்கார வச்சு கைத்தட்ட விட்டாங்க. அது கட்டி முடித்து நைட்டு கூட ஆகலை, போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. இது ஒரு பெருத்த அவமானம். நெதன்யாகு என்ன பண்ணிட்டு இருந்தாப்புனா அந்த ஐநாவில் பேச வரைக்கும் நம்மளை திருப்பி அடிக்கிறதுக்கு எவனுமே இல்லையே. நம்ம வந்து காசா அடித்தோம், 10 லட்சம் பேரை துரத்தி விட்டோம், வீடுகள்லாம் இடித்தோம், கடையை இடித்தோம், அவங்கள பிச்சை எடுக்க விட்டோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ளே புகுந்து தளபதியை காலி பண்ணோம், ஈரான் தளபதியை காலி பண்ணோம், ஈரானுக்குள்ளே குண்டு வச்சோம். ஒன்றுமே அவங்க பண்ண முடியாது. ஏன்னா அவன் அங்கேருந்து ராக்கெட் தான் விட முடியும். நம்ம அயன் டோம் இருக்குல்ல அப்படின்ற தைரியத்தில் அமெரிக்கா வேறு பின்னாடி இருக்குன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ இறங்கி அடித்து உள்ளே விழுந்தோன்னே அமெரிக்காவே ஆடி போயிட்டான்னா அயன் டோம் வேலை செய்யலையா அப்படின்னா வேண்டாம், வேலை செஞ்சு
நீ எத்தனைடா என்ன 1 கோடி அயன் டோமா செஞ்சிருவ? எத்தனாயிரம் கோடி நீ செலவு எத்தனை லட்சம் கோடி நீ நீ இவன் இந்த 1000 இதுக்கே வந்து பல லட்சம் கோடிகளை அவர்கள் வீணாக்கியிருப்பான். இப்ப அந்த 1000 தடுத்த அயன் டோமுக்கே இல்ல பல லட்சம் கோடிய வந்து இஸ்ரேலுக்கு லாஸு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னும் எத்தனை தான் நீங்க எவ்வளோ காசு தான் உங்கள்ட்ட இருக்கு? எவ்வளோ காசு தான் உங்க அடுத்த நாட்ல வாங்கி செய்வீங்க? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. அப்போ வந்து ஒண்ணும் இல்ல. ஈரானுக்கோ, இதுக்கோ வந்து சைனாவோ, ம் ரஷ்யாவோ இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இஸ்ரேல முடிச்சுருவாய்ங்க. ஆனா இஸ்ரேலுக்கு வந்து நேற்று யுஎஸ் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஜோ பிடன் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலை நோக்கி இந்த குறி வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஏவுகணையிலும் யுஎஸ் மிலிட்டரி சார்பா தாக்கி அழிக்கப்படும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நேற்று அந்த மிசைல் அது அழிக்கலையே அது வந்து எப்ப அறிவிச்சார்ன்னா, அவர தூக்கத்துல எழுப்பி விட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லாமே தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறம். தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அயன் டோம் தடுத்துருவோம்னு எப்பவுமே பேசாம இருந்தாய்ங்க. உள்ள போய் விழுந்து அலற விட்டு அவிங்க ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ அடிச்சு அடிச்ச உடனே, ஐய்யய்யோ! விழுந்துருச்சுன்னு கத்துன உடனே தூங்கிட்டு இருந்த பைடன எழுப்பி விட்டுருப்பாங்க. வயசானவர் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. காலங்காத்தால எழுப்பி விட்டாய்ங்க. எழுப்பி விட்டு இல்ல அவர் பேர்ல அறிக்கை குடுத்தானா, அவங்க அதிகாரிகளே குடுத்தாங்களான்னு தெரியல. வந்து இந்த மாரி ஒரு அறிக்கைய தடுப்போம்னா, விழுந்தா தானே தடுப்ப. அதெல்லாம் விழுந்து முடிஞ்சிருச்சே. நீ அறிக்கை குடுக்குறப்ப ஆட்டைய முடிச்சுட்டு போயிட்டாய்ங்க அவிங்க. ஸோ இனி அடுத்து வந்தா அடிப்பாய்ங்க அப்டின்னா, அமெரிக்கன் ஏர் பேஸ் மேல அடிப்பாய்ங்க. இப்போ இஸ்ரேல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க இப்ப எல்லாமே வந்து சமூக வலைதளங்கள்ல தான் இந்த மிலிட்டரியும் சரி, அந்த மிலிட்டரியும் சரி ட்விட்டர்ல வந்து அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் பிரதமர கெட்ட வார்த்தையில திட்டிலாம் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பவர் பிளான்ட் இத வந்து அடுத்த குறி எங்களுக்கு இதுதான். இத நாங்க அடிச்சோம்னா ஈரான் மொத்தமா காலியாயிடும். ஈரானுடைய நம்பிக்கையே போயிடும். அவங்க ஃபியூச்சர்ல வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடிய அந்த சிந்தனையே இல்லாத அளவுக்கு நாங்க பண்ணிடும்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் சார்பா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த மாரி வாய்ப்புகள் இருக்கா சார்? இஸ்ரேலுடைய கவுண்டர் அட்டாக் அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வழங்கும் சரி, பவர் பிளான்ட்டும் சரி. இத நாங்க குறி வச்சு அடிச்சிட்டாவே ஈரான் முடிஞ்சிரும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதான் அப்படி வெளியிட்டா நீங்க ரஷ்யாலாம் உள்ள சப்போர்ட்டுக்கு இறங்குற மாரி தான் இருக்கும். அப்ப அணு ஆயுதத்த அவர்கள் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி இது வளைகுடா போரா உருவெடுக்கும் அப்படின்னும் செய்திகள் இருக்கு. வளைகுடா போரா உருவெடுக்காது. ஏன்னா, இப்ப யாருமே இறங்க தயாரா இல்ல. பணக்கார நாடுகள்லாம் பழைய மாரி முட்டாளா இல்ல. நம்ம பேசாம இருப்போம்னு இப்ப சவுதி ஒதுங்கிட்டான். எவன் சண்டை போட்டா எவன் அழிஞ்சான் சவுதிக்கு ஈரானுக்கு ஆகாது. யுஏஇ வரமாட்டாங்க. வரமாட்டாய்ங்க. அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அதனால என்ன பண்ணுவாய்ங்கன்னா, அப்படியே ஓட்டிட்டு அவன் 2 பேரும் தான் சாவாய்ங்க அடிச்சுட்டு. ஏன்னா, இஸ்ரேலுக்கு கூட அமெரிக்கா வரும். இவங்க ஹவுதீஸ அவங்கவங்கள வச்சு அமெரிக்கன் பேஸ போட்டு அடிப்பாய்ங்க. அதுபோக இஸ்ரேலுக்கும் உனக்கு சண்டை வரும். சீரியஸா இறங்கி எதையாவது இதில கை வச்ச மாரி இந்த போர் போச்சு அப்படின்னா, இப்ப ஈரானே என்ன சொல்லுதுன்னா, நாங்க பொதுமக்கள் நோக்கி தாக்குதல் நடத்தல. உங்களோட ஆர்மி பேஸ நோக்கி தான் நடத்தணும்னு சொல்றான். அதுதான் உண்மையாவும் இருக்கு 80%. ஏன்னா பொதுமக்கள் நோக்கியோ, இல்ல இவங்களோட முக்கிய இது பத்தி இவங்க பவர் பிளான்ட்ல இவனுக்கும் இருக்குல்ல, அவனுங்க விட்டா இவன் விட்டுருவானா? இவனுடைய பவர் பிளான்ட் இருக்குல்ல, அத அடிச்சா அவன் ஊரே இருள்ல மூழ்கிடும். என்ன பண்ணுவான் அவன்? அவன் விட்டுருவானா அப்போ? ஸோ அப்படி இருக்கும். அப்ப அவன் தாக்குதல் நடத்தினா, அதுக்கு இணையான தாக்குதலை ஈரான் நடத்தும். அப்ப 2 பேருக்கு அழிவு தான். இந்த ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2வது தாக்குதல் எங்களோடது இருந்துச்சுன்னா, ரொம்ப மோசமா இதோட இன்னும் மோசமான தாக்குதலா தான் இருக்கும்ன்றாங்க. இஸ்ரேல் இதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் குடுப்பாங்களா? இல்ல எங்க தாக்குதல் இன்னும் மோசமா இருக்குன்னு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன சார் நடக்க போகுது? இல்ல அதுதான் இதுதான் மனிதனுடைய ஒரு இது. இப்ப இஸ்ரேல வந்து அமெரிக்கா அடக்கி வச்சதுன்னா, இது இது கொஞ்சம் ஸ்மூத்தா போகும் இதோட. இல்ல இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்துனா, ஈரான் வந்து வேற மாரியான வேலைகள காட்டுவதற்கான இது இருக்கு. அது மிகப்பெரிய உண்மையிலேயே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்துற அளவுக்கு இது போகுமா சார்? போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நீ அவனோட பவர் பிளான்ட்ட அவனோட வாழ்வியலே இப்ப வந்து ஆர்மி பேஸுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆயுதம் ஏந்தியவனுக்கு ஆயுதம் ஏந்தி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இத ஊருக்குள்ள தூக்கி நீங்க குண்ட போட்டீங்க அப்படின்னா, இல்ல மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பவர் பிளான்ட்லயும் அதுலயும் போட்டீங்க அப்படின்னா, திருப்பி இவன் அதே மாரியான ஒரு இடத்துல போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது பெருசா வரும். அப்ப நெதன்யாகு ஊர விட்டு ஓடி போயிருவான். அப்புறம் மக்கள் வந்து இஸ்ரேல் மக்களும் பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாரி ஈரான் மக்களும் மிகப்பெரிய அளவுல துன்பங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா வந்து நெதன்யாகு விட்டுப்புட்டு ஓடி போயிட்டான்னா, நெதன்யாகு ஒரு ஆள்னால அந்த நாடே நாசமா போயிரும். மத்திய கிழக்குல வந்து ரொம்ப பதற்றம் நிறைந்த பகுதியா காணப்படுது. இந்த அட்டாக் மூலியமா அங்க அந்த ஓமன் அங்கிருந்து அந்த கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில் விலை வந்து இப்போ அமெரிக்கா டாலர்ஸுக்கு வந்து அதிகமாயிட்டே போகுது. அட்டாக்குக்கு பிறகு அந்த இடத்துல வந்து அந்த வர்த்தகமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா வந்து கடல் வழியா தான் நடந்துட்டு இருக்கு. ஆயில் வர்த்தகம் பெரிய அளவுல பாதிக்கப்படும். இது வந்ததுன்னா, இந்த அட்டாக் வந்து பெருசாச்சு அப்படின்னா, உலக நாடுகளே பெரிய பொருளாதார ரீதியா பாதிப்பு ஏற்படுத்துன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதோட சைத்தான் விட்டாய்ங்க அப்படின்னா 2 பேரும் அப்படியே போயிரும். இல்ல இஸ்ரேல் திருப்பி ஏதாவது அடிச்சான், இல்ல மேஜரா ஓட்டைய போட்டு விட்டான்னா ஈரான்ல, இவர்களும் வந்து இறங்கி அடிப்பாங்க. அவர்களுக்கு பேக்கப்பா ஆயுதம் குடுக்குறதுக்கு ரஷ்யா தயாரா இருக்கு. இஸ்ரேல் எப்படி சார் சமாளிக்கிறாங்க? ஒரு பக்கம் ஹவுத்தி
ஹிஸ்புல்லா, ஹமாஸ். இல்ல அதுக்கு எல்லா காரணமும் வந்து அந்த அயன் டோம்ன்ற டெக்னாலஜி இல்லைன்னா அயன் டோம் இல்லைன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் என்னைக்கே கிடையாது. முடிஞ்சிருக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி இஸ்ரேல முடிச்சிருப்பாங்க. அயன் டோம் டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் அவன் துணிஞ்சு அதை முதல்ல ஓட்ட விழுந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் நடந்த பெரும்பாலும் இந்த போர் வந்து எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி மிசைல் மூலியமா தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா. எதுவுமே இந்த தரைவழி தாக்குதலாவோ ஒரு வேற வகையான ஒரு தாக்குதலே போர் நடக்கல. இப்போ தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சா இஸ்ரேல் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்க. நிச்சயமா இஸ்ரேல் தாக்கு பிடிக்காது. கப்பல் படையும் பெருசா அவங்களோட ரீஜன்ல வந்து கடல் பெருசா இல்லை. இஸ்ரேல்ல இருந்தா கூட அது வந்து நீண்ட தூரம் டிராவல் பண்ணி வந்து இப்படி சுற்றி வந்தால் தான் ஈரானுக்கு வர முடியும். அதனால கப்பல் படை இங்கே வேலைக்கு ஆகாது, தரப்படையும் வேலைக்கு ஆகாது. அவங்க ஒரே வேலைக்கு ஆகிறது யார். அதனால தான் ஏர் டிஃபென்ஸை வலுப்படுத்தி வச்சுருக்காங்க. என்னை உள்ளுக்குள்ளே எவனும் அடிச்சிட முடியாதுன்னு அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் இருக்குது. திருப்பி இவன் அடித்தான்னா அந்த நாடுகள்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் இல்லை, அந்தளவுக்கு பெரிய நாடு இல்லை. லெபனானும் சரி வேறு நாடுகளும் வந்து அந்தளவுக்கு பெரிய நாடுகள் இல்லை. அதனால் பாட்டுக்கு ராக்கெட்டை விட்டு அடித்து இஷ்டத்துக்கு அவன் ஊருக்குள்ளே ராக்கெட்டை விட்றான். விட்டு பொதுமக்களை கொண்டு 1,00,000 பேரை லெபனான்லேருந்து நிம்மதியிலேருந்து போக வச்சுருக்கான். ஸோ அதனால் அவர்களும் விட மாட்டாங்க. அதாவது இது நீண்ட கால தலைவலி தான். இன்றைக்கி நேரத்தில் 3000 வருஷ தலைவலி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது இஸ்ரேலோடது. ஸோ இது ஒரு முடிவுக்கு எப்போ வருது என்ன பொறுத்து தான். கண்டிப்பா சரி. அடுத்த கட்டம் என்னன்ட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் ஒதுக்கி அதை பத்தி பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி. Hola! Vacation to Malaysia starts from rupees 24,999 only. GT Holidays. விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில். அம்மா மிஸ்டர் கோல்ட் கடலை என்ன வாங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி.